ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருடத்திற்கான பொதுத் தேர்வு அட்டவணையை கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இது இந்த வருடம் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். 2024-25 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் முழு ஆண்டு தேர்வு மற்றும் கோடை விடுமுறை பற்றிய தகவல்களை நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் டேட் இதான் அந்த டைம் டேபிள். இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா March 28, 2025 ஸ்டார்ட் ஆகுது. முடிகிறது April 15, 2025. ஸ்டார்டிங் எக்ஸாம் வந்து லாங்குவேஜில் தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் சப்ஜெக்ட்டு அதை ஃபாலோ பண்ணி 1 by 1 சப்ஜெக்டாக வந்து April 15, 2025 முடியும். அடுத்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த டைம் டேபிள் அவங்களுக்கானது. இதில் வந்து எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா March 5, 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் எக்ஸாம் லாங்குவேஜ் எக்ஸாம் தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி 1 by 1 எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துட்டு March 17, 2025 இந்த எக்ஸாம்ஸ் 11th எக்ஸாம்ஸ்லாம் முடியுது. அடுத்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான டைம் டேபிள் இது. இதில் வந்து எக்ஸாம் டேட் ஸ்டார்டிங் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா March 3, 2025. அதே சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 1 by 1 முடிகிறது வந்து March 25, 2025. இது வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான டைம் டேபிள். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் வந்து இந்த பொதுத் தேர்வு அட்டவணைக்குள்ள டேட்ஸ்க்கு முன்னாடியே வச்சு முடிச்சுடுவாங்க. அது வந்து டிபெண்டிங் ஆன் த ஸ்கூல்ஸில் ஒரு ஸ்கூலுக்கும் டேட் மாறும். ஆனால் எப்படி இந்த February 7 to February 14, 2025 இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் தேர்வு நேரம் அப்படின்னு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் காலையில் 10 மணிலேருந்து ஆரம்பித்து மதியம் 1:15 வரை நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்வு தயாரிப்பு குறிப்பு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக டெய்லியுமே படிக்கணும். டெய்லியும் ஒரு 2 hours வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒதுக்கி படிக்கணும். அப்புறம் முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அது அந்த ப்ரிப்பரேஷன் எப்போவுமே இருக்கணும் பொதுத் தேர்வு எக்ஸாம் எழுதுகிற பசங்கக்கிட்ட. அடுத்து இப்போ பார்த்த வீடியோஸ் நம்ம பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சென்னை ஃபிக்ஸ் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.